இது ரொம்ப இந்த கேள்வி விஜயை விட விபரீதமா இருக்கு உங்க கேள்வி. அந்த விபரீத சக்தியை விட மோசமா இருக்கு உங்க கேள்வி. சார் 25 சார் 40 இயர்ஸ் சார் 87ல இருந்து இருக்காது சார். விஜய் ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு அது பேரழிவை ஏற்படுத்துங்கிறேன், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு ஆட்சி அமைப்பதற்கே இத்தனை போர்ஜரி வேலை பண்றீங்க, இத்தனை 420 வேலை பண்றீங்க. ஆட்சி அமைச்சா ஆட்சி அதிகாரம் வர்றதுக்கு முன்னாடியே இவர திமுறா, இவர அகங்காரமா, ஆணவமா, ஒரு ஒத்த எம்எல்ஏ தானே அவர் கடிதம் வாங்கி விடலாங்கிற தைரியத்துல போர்ஜரி லெட்டர் கொடுக்குறீங்க. இந்த நான் முன்ன சொன்னேன், பாவப்பட்ட பெண்கள் உடை மாற்றப்பையோ குளியலறையில் இருக்கிறப்ப வீடியோ எடுத்து மிரட்டுவதுகள் போல இவரை மிரட்டி இவரை வாங்கிக்கலாம் கடிதம்னு சொல்லி ஒரு லெட்டரை காப்பியை கொடுக்குறீங்க. துணிச்சே இருந்தா அந்த ஒரிஜினல் நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கணும். ஜெராக்ஸ் காப்பி என்ன சிஸ்டர் நான் சொல்றது கரெக்டா? ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்குறீங்க. அவங்க ஒரிஜினல் கேட்டதை தர்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அவங்க அந்த ஒரிஜினல் ஜெராக்ஸை வச்சு பேசுறாங்க. இவர் நம்பரை எடுத்து இவர்கிட்ட பேசுறாங்க. இவர் நான் ஒன்னும் லெட்டரே கொடுக்கலன்னு சொல்லி இம்மிடியேட்டா இவருக்கு அடிக்கிறாரு. அவருக்கு ஒரே பானிக் ஆயிட்டாரு, என்ன இது மாதிரிலாம் வருதுன்ட்டு. மன்னார்குடி போக வேண்டியவர் பாண்டிச்சேரியிலேருந்து மெட்ராஸ் வந்துட்டார். அந்த நேரத்தில் நான் 2 முறை ட்ரை பண்ண போய் நான் வாட்ஸ்அப் ஃபோனில் பேசுவேன். அவர் ஒரு சின்ன ஃபோன் வச்சுருந்தாரு, கையில் வச்சுருந்துருக்காரு. அந்த ஃபோனு காரில் சீட்டு கீழே விழுந்துட்டா, எடுக்கலன்னாரு. எனக்கு இவர் பண்ணி தான் தெரியும் அவர் 2 பேரும் ஒன்றா டிராவல் வர்றாங்கன்னு. இவர் ஃபோன் பண்ணி தான் தெரியும் கவர்னர் மலைக்கு வராங்க. சார் ஆளுநர்கிட்ட சொல்லிட்டேன், இதை மாதிரி தவறு நடந்திருக்கு. எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் ஒரு எம்எல்ஏ ஆதரவு கொடுத்ததா போர்ஜரியா லெட்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அப்ப நான் ஃபர்ஸ்ட் போய் சொன்னப்ப எங்க எம்எல்ஏனால கான்டாக்ட் பண்ண முடியல, ஒன்னு கடத்தப்பட்டிருக்கலாம். நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இல்ல ஏதாவது குதிரை பேரம் நடந்திருக்கும், இல்ல போர்ஜரி லெட்டரா இருக்கும், அதை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். திருப்பி வந்ததை இவர் லெட்டரோட போய் கொடுத்துட்டு அவர் இதெல்லாம் பார்த்துட்டு லெட்டரை பார்த்துட்டு எங்கள்கிட்ட வாங்கிட்டு நான் சீரியஸா அதை நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாரு. ஆளுங்கட்சி எம்எல்ஏ ஜெயிச்சா அதுக்காக 50 கை 60 கால் முடிச்சிருமா? என்ன கேக்குறீங்க சின்ன பிள்ளை மாதிரி? என்ன பண்றது? இது மாதிரி லெட்டர் கொடுத்துட்டேன்னு அந்த லெட்டரை நான் கொடுத்துட்டேன்னு நேற்று கொடுத்தாங்கல்ல, அலறிட்டு ஓடுறல நாங்க. அவர் மாட்டிட்டு தான் அவரை பிடிச்சி தான் கேட்பாங்க. First yesterday we have given a criminal complaint in the police station. We will wait and see. After that, you misled the Lok Bhavan, not just the people of Tamil Nadu. Yeah. We are discussing with our lawyers. Yesterday night only it happened, no? Yeah, I am discussing with my lawyers. I surely will file a complaint. சார், இந்த விஷயத்துல உண்மை கண்டறியும் வரை விஜயோட பதவி பிரமாணத்தை நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை ஏதாவது? அதெல்லாம் எங்களுக்கு கோரிக்கை இல்லை சார். நீங்க உடனே வச்சா நீங்க பிளான் பண்ணி காமராஜ் ஒரு லெட்டர் கொடுக்க வச்சீங்க, காமராஜ் கையெழுத்து போட்டு ஓடி உடையாந்துட்டா. நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என்னைய அக்யூஸ்ட் ஒன்னாக்கிடுவீங்க. நீங்களா விஜய்க்கு மேல அந்த டீம் இருக்கு, அந்த விஜய் டீம் அறிவாளி டீமுக்கு மேல நீங்க ரொம்ப வன்மமா இருக்கீங்க. நீங்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க? நானும் காமராஜ் பிஜேபி சொல்லி நாங்க பிளான் பண்ணி காமராஜ் அவங்கள்ட்ட அனுப்பி லெட்டரை கையெழுத்து போட்டு உடையாந்துருங்க, போய் கவர்னர் மாலையில கேட்டா அங்க போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த லெட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு நான் இந்த லெட்டர் தாங்க வாங்கினேன், அது லெட்டரே கிடையாது சொல்ல காமராஜ் வந்துட்டாருன்னா அது எங்க? அதுல நீங்க அப்படி சொன்னா கூட அதுல ஏன் எங்க மாட்டீங்கன்னா ஒரிஜினல் லெட்டர் எங்கப்பான்னு கேட்கிறேன். கரெக்டா? ஒரிஜினல் லெட்டர் உங்கள்கிட்ட தானே இருக்கணும். லெட்டரை கையெழுத்து வாங்கி அங்க அனுப்புறீங்கன்னா அந்த லெட்டர் காப்பி நீங்க தானே வச்சிருப்பீங்க. அதான் சொன்னேன், மிரட்டிக்கலான்னு சொன்னேன். தம்பி உங்களுக்கு தான் ஒரு முன்னாள் அமைச்சரையே எதிர்த்து வெற்றி பெற்ற காமராஜ் நேற்று ஏன் பேனிக் ஆகி கவர்னர் மாளிகையிலேருந்து நீங்க லெட்டர் கொடுத்தது உங்களான்னு கேட்டதும் பயந்து போய் கூட வந்தவர்கள் சொன்னாங்க, ரொம்ப கொஞ்ச நேரம் ஏதாவது இவருக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு இல்ல சார், நான் தொலைக்காட்சியில பார்த்துட்டு தான்